பஞ்சாப் கிங்ஸோட வெற்றி பயணத்துக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் சொல்லி அவனுங்க. இன்னைக்கு ஒரு அருமையா இருந்தது மேட்சை பார்க்கறதுக்கு. இன்னைக்கு டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல்ல நாங்க பவுல் போன டிசிஷன் எடுத்தாங்க. பஞ்சாப் கிங்ஸ் இன்னைக்கு ஒரு அருமையான தொடக்கம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த தருணத்துல இன்னைக்கு பிரான்ஸ் ஆரோட விக்கெட்டை சோப்ரா ஆர்ச்சர் தூக்குனாரு. பிளஸ் அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்த கூப்பர் கார்னோலி ஸ்ரேயஸ் ஐயர் சின்ன சின்ன அதிரடி காமிச்சாங்க. இருந்தாலும் அவங்களோட விக்கெட்டை ஆளாளுக்கு 30 ரன் அடிச்சு அவங்களோட விக்கெட்டை இழந்தாங்க. ஆனா ஒரு பக்கம் பிரான்ஸ் ஆரியா மட்டும் பிரப்சிங்கன் சிங் நல்ல ஒரு அதிரடியான தொடக்கத்தை கொடுத்துட்டு இருந்தாரு. இவரும் பாத்தீங்கன்னா ஒரு கடத்துல தனது விக்கெட்டை இழக்கிறாரு. என்னடா 200 ரன்னா ரீச் பண்ணுமா இன்னைக்கு பஞ்சாப் அப்படி எல்லாம் எதிர்பார்த்த தருணத்துல வந்தா என்னைக்காவது ஒரு நாள் ராஜாவை நான் வருவேன், வருஷத்துக்கு ஒரு தடவை நான் என்னோட அதிரடி காமிப்பேன் அப்படின்ட்டு இன்னைக்கு மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 22 பால் பிடிச்சாரு. 60 ரன்னுக்கு மேல ஸ்கோர் பண்ணி பிளஸ் பஞ்சாப் கிங்ஸோட ஸ்கோரை பாத்தீங்கன்னா உயர்த்தி விட்டாருன்னு சொல்லி பஞ்சாப் கிங்ஸ் இன்னைக்கு 20 ஓவருக்கு 222 அடிக்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கஸ் ஸ்டோனிஸோட அதிரடி காரணமா இருந்ததுங்க. ஓகே, 223 அப்படிங்கிற ஸ்கோரை நோக்கி ஆட ஆரம்பிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு அருமையான தொடக்கம் காத்துக்கிட்டு இருந்தது. பவ்யா சூரியவன்சி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேரும் சேர்ந்து வேற லெவலா இன்னைக்கு இன்னிங்ஸ் கொடுத்தாங்க. வெறும் 3.2 ஓவர்லயும் பாத்தீங்கன்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப் 50 ரன்னுக்கு மேல போச்சு. பிளஸ் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூரியவன்சி ஒரு அருமையான ஒரு அரசியத்தை கம்ப்ளீட் பண்ணுவார்லாம் எதிர்பார்த்த தருணத்துல அந்த இடத்துல அவரோட விக்கெட் இழக்கிறாரு. அதுக்கப்புறம் ரியான் பராக் ஜுரேலா இருக்கட்டும், பிளஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இன்னிங்ஸ்ங்கிறது கொடுப்பாங்க நினைச்சோம். பிளஸ் ஆனா பெரிய லெவல்ல அவங்களால இன்னிங்ஸ்ங்கிறது கொடுக்க முடியல. பிளஸ் அந்த இடத்துல ஜுரேலோட விக்கெட்டையும் பிளஸ் வேந்திர சகால் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நல்ல அடிச்சுக்கிட்டு இருந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணதுக்கு அப்புறம் சகால்ட்டு அவருடைய விக்கெட்டையும் இழக்கிறாரு. கடைசியில ரியான் பராக் வந்தாரு. பிளஸ் அவரும் பெரிய லெவல் இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவரும் ஒரு 29 ரனுக்கு விக்கெட்டை இழந்துட்டாருங்க. எப்படா இவங்க மேட்ச் ஜெயிக்க போறாங்கலாம் எதிர்பார்த்த தரத்துல அந்த இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாகுது. அண்ட் பெராரியோ அண்ட் துபை இவங்க 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி காமிச்சதுனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு 19.2 பால்லயே பாத்தீங்கன்னா ஒரு அசால்ட்டா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. பஞ்சாபோட வெற்றிக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. பஞ்சாபோட முதல் தோல்விக்கு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க இன்னைக்கு ராஜஸ்தான் சொல்லி அவனுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே.